உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நந்தினி கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம கதை அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடும் போல இருக்கு. ஒரு பக்கம் நம்ம புருஷனுக்குள்ள ஆள் அனுப்புனா, இப்ப என்னடானா விக்ரம காணோம் தேடுறா. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன கிருபா, மனசுக்குள்ள எதையோ போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போல இருக்க. நம்ம நந்தினி அக்கா அனுப்புன ரவுடி பசங்க நம்ம புருஷனை போட்டு தள்ளிட்டாங்களா இல்லையா, இல்ல அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு திரும்ப வந்து நம்ம கழுத்தா இருக்க போறானோன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசெல்லாம் ஒரே கவலையா இருக்கு. அதான் அமைதியாவே இருக்கேன். எதை பத்தி கவலைப்படுற? உன்னோட முன்னாள் புருஷனை பத்தியா இல்ல வரப்போற புருஷனை பத்தியா? எல்லாம் நம்ம விக்ரம பத்தி தான். ஒரு வேலை தொலைஞ்சு போன விக்ரம நாம தேடி கண்டுபிடிக்க முடியாட்டி நம்ம பிளான்லாம் க்ளோஸ் ஆயிடும்ல. ஏன் இந்த பிளான்லாம் சொதப்பலாயிடுச்சுன்னா மூணாவதா ஒரு புருஷனை பிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா? ஆண்டி, இவரை கொஞ்சம் கம்மன் இருக்க சொல்லுங்க. ரொம்ப கடுப்பேத்துறாரு. பின்ன என்ன, கிளிப்பிள்ளைக்கு நெல்மணியை கொடுத்து கூடவே வச்சிட்டு இருக்கிற மாதிரி நாங்க உன்னை வச்சிட்டு இருக்கிறோம். நீங்க என்னடா பிளான் க்ளோஸா, இது சரியா வருமா, இது இப்படி போயிருமா அப்படி போயிருமாங்கிற. இவ்வளவு நேரமா அக்கா என்ன சொல்லிட்டு இருக்கு? விக்ரம் மாப்பிள மட்டும் கிடைக்காட்டி நம்ம பிளான் க்ளோஸ் இல்ல, நம்ம எல்லாருமே க்ளோஸ் தான். அதனால நைஸா நீ மட்டும் கழட்டுக்கலான்னு பாக்குறியா? வாய்ப்பில்ல ராணி. ஆண்டி, நான் நீங்க சொன்னதை நம்பிதான் முழுசா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா, இப்ப கூட என் புருஷனை கொல்றதுக்கு நீங்க ஆள் அனுப்பும் போது நம்ம பிளான் சக்சஸ் ஆகும் நினைச்சுதான் நான் ஒத்துக்கிட்டேன். நம்ம பிளான் மட்டும் தப்பா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் கதி அதோ கதிதான். நீங்க தான் விக்ரம கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணணும் ஆண்டி. ஏச்சி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சும்மா தொன்னு பேசி என் மூட கெடுக்காத. விக்ரம தேட நான் ஏற்கனவே ஆள் அனுப்பியாச்சு. அவங்க விக்ரம கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுவாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. விக்ரம் காணாம போயிட்டதால என் பிளான் நடக்காதுன்னு இல்ல. எந்த காரியமா இருந்தாலும் அத கச்சிதமா முடிச்சிட்டு தான் வாய திறப்பா இந்த நந்தினி. நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். புலி என்னன்னு போய் பாரு. அக்கா அக்கா, அங்க வந்து பாருக்கா, ஒரு கிரகம் வந்திருக்குதுக்கா. ஐயோ, அந்த கிரகம் என்னென்ன குடைச்சல் கொடுக்க போதே தெரியலையே. அக்கா நீயே வந்து பாரு. ஏன் வாப்ல அக்கா, வாக்கா பாருக்கா. டேய் புலி, இப்ப எதுக்குடா போலீஸ் வந்திருக்காங்க? தெரியலக்கா, ஒருவேளை விக்ரம் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிருக்குமோ? நாம தான் அதை பத்தி கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. ஆண்டி, ஒருவேளை போலீஸ் என்னதான் பிடிக்க வந்திருக்காங்களோ என்னவோ. என்ன வளர? ஒருவேளை என் வீட்டுக்காரர் ஸ்டேஷன்ல என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இங்கதான் இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சு வராங்களோ. நீயா எதையாவது கற்பனை பண்ணிட்டு வளராத. அவங்க வரட்டும், எதுவா இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இந்த செல்லம்மா நமக்கு ரிவிட் அடிச்சா, இப்ப வந்து என்ன தடிக்க போறான்னு தெரியலையே. அண்ணி போங்க. அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? வாங்க மேடம், உள்ளதா இருப்பாங்க. வாங்க போங்க. ஏக்கா, என்னக்கா இது? இப்படி சேம் சைடு கோல் போடுற பிளேயரை வச்சிருந்தா நம்ம டீம் எப்படிக்கா ஜெயிக்கும்? இவன் எப்படிக்கா உன் வயித்துல வந்து பிறந்தா? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்து வந்து என் உசுர் எடுக்குது. அதெல்லாம் சரி, இந்த மகா எதுக்கு செல்லம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கா? வேற எதுக்கு? நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போடத்தேன். ஆண்டி, இப்ப நம்ம என்ன பண்றது? போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்களா? உங்களை இல்ல, நம்மள. நம்ம எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வைக்க போறாங்க. ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐயோ, ஒண்ணுமே பண்ணல. ஆள் மாறாட்டம். கிருபாங்கிற ஒரு பேர்ல இருக்கிற நீ இந்த வீட்டுக்குள்ள மகானு வந்து நடிச்சிட்டு இருக்கிற. அதுக்கு பேர் என்ன? புண்ணிய காரியமா? அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? டெஃபினெட்லி.
நான் ஓடி போயிடுறேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க ஓடுற? எங்களோட தான் இருக்கணும். போயே ஆகணும். என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. என்ன விடுங்க. விடுங்க. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த மகா எதுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கானே தெரியல. அதையும் தாண்டி அவ ஏன் மேலதான் கேஸ் கொடுக்க போறானா, அத நான் சமாளிச்சுக்கிறேன். எவ்வளவோ பார்த்தவனா இத பார்க்க மாட்டேனா? கொஞ்சம் என்ன டென்ஷன் பண்ணாம ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? அந்த மகாவால எதுவும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. ஏய் மகா, என்னடி போலீஸ்லாம் வந்திருக்காங்க? நான் தாம்மா இவங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க போன்ல எனக்கு அந்த லெட்டர் அனுப்பிச்சதும் நான் பொறுமையை இழந்துட்டேம்மா. நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் அவங்க முன்னாடி பொறுமையாவே இருக்கிறது சொல்லுங்க. இனிமேலாம் என்னால பொறுமையாவே இருக்க முடியாதுமா. அவங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா அவங்களால விக்ரம்க்கு எதுனா ஆபத்துன்னு வச்சுக்கோயேன், நான் சத்தியமா சும்மாவே இருக்க மாட்டேம்மா. அதனால தான் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸை கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன். மகா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனைடி. இதனால விக்ரம்க்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது எல்லாருக்குமே கஷ்டமா தானே இருக்கும். நாம கொஞ்சம் பொறுமையா போகலாம் மகா. சொல்றத கேளு. மாப்பிள்ள, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் மாப்பிள்ள. சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் எதுக்கு மகா? அம்மா, குட்ட குட்ட நம்ம குனிஞ்சிட்டே போறதுனால தாம்மா நம்ம கூட இருக்கிறவங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிடுறாங்க. நடக்கிறது நடக்கட்டும். அதனால தான் நான் போலீஸே கூட்டிட்டு வந்தேன். ஆமாத்த, அண்ணி பண்ணதுதான் சரி. எங்க அம்மா பண்ண தப்புக்கு இது தேவைதான். இங்க பாருங்க, முதல்ல சம்பந்தப்பட்டவங்கள விசாரிப்போம். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ உங்க அத்தை எங்க இருக்காங்க? வழக்கமா இந்த வீட்டுக்குள்ள தானே எஜமானி ஆட்டம் சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க வரத தெரிஞ்ச உடனே மாடியில எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரடி ஒளிஞ்சிருப்பா? விக்ரம் என்னோட பையன். முதல்ல நான் தான் அவனை பத்தி கவலைப்படணும். ஆனா இப்போ அவனுக்காக நீ போலீஸ கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றல. பண்ணு. உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணு, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்களை வாட்ச் பண்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் ஏன் முன்னாடியே மகாவை முறைக்கிறீங்கன்னா நீங்க தெளிவான ஆளுதான். விக்ரம் காணும்னு அவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க உங்க மேலதான் சந்தேகப்படுறாங்க. சொல்லுங்க, விக்ரம் எங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? விக்ரம நேத்துல இருந்து காணோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.